ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த நியூஸ் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 கொஷின் நம்பர் 3 ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டவர் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஹைட் எவ்வளவா? 16 மீட்டர் ஹைட்டு. த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம். டாப்பையும் பாட்டத்தையும் பார்க்கும்பொழுது அதனோட டிப்ரெஷன் வந்துட்டு ஆஃப் எ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்சர்வ் டு பி 38 டிகிரி 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேம்ப் போஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டவரோட ஹைட்டு 60 மீட்டர். லேம்ப் போஸ்ட்டை வந்து டவர்லேருந்து பார்க்குற டிப்ரெஷனில் பார்க்குறது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறது ஒரு டிகிரி வந்து 38 டிகிரியாம், இன்னொரு டிகிரி வந்து 60 டிகிரியாம் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ இந்த செகண்டாக கொடுத்துருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட்டோடைய ஹைட்டு தான் கேட்குறாங்க. டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஏசி தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர், சரிங்களா? ஏசிங்கிறது டவரு, இந்த இடத்துல இடிங்கிறது நமக்கு லேம்ப் போஸ்ட்டு. ஸோ இங்கே டவர் இருக்குது, இங்கே லேம்ப் போஸ்ட். இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸு, டவருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையான டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இதுவுமே நமக்கு ரெக்டாங்கிள் அப்படிங்கிறனால இந்த பியோட ஆன்சர் நமக்கு எக்ஸ் வந்துடும். ஃபுல் லென்த் டவரோடது வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இது வரலும் 60 மீட்டர். இந்த பிசி வந்து நம்ம ஹெச்னா அப்போ ஏபியோட ஆன்சர் வந்து 60லேருந்து ஹெச் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஏபி தேவைன்னா ஆன்சர் என்ன நமக்கு வரும்னா 60 மைனஸ் ஹெச். பிசின்னா நமக்கு ஹெச் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த டவர்லேருந்து இந்த லேம்ப் போஸ்டுடைய டாப்பு ப்ளஸ் பாட்டம் ரெண்டையும், ஃபஸ்ட்டு டாப்பு, ஸோ அது வந்து எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 38 டிகிரி. ஸோ நமக்கு இதுதான் நமக்கு ஐசைட்டு, அப்சர்வருடைய ஐசைட்டு. அதிலிருந்து நம்ம லைன் போட்டோம், ஹரிசன்டல் லைன் போட்டுட்டு அதுதான் நமக்கு 38 டிகிரி. இப்போ வெர்டிக்கல் லைன், அதாவது இந்த சைடு போகும்போது இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் இங்கே தான் 38 டிகிரி வரும். இங்கே வர்றது சின்ன ட்ரையாங்கிள் வந்து இப்படி இசட் சேஃபில் எடுத்தீங்க அப்படின்னா 38 டிகிரி இங்கே குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டம், லேம்ப் போஸ்டுடைய பாட்டத்தை 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இசட் சேஃப் எடுத்தோம் அப்படின்னா இங்கே தான் 60 டிகிரி வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லேம்ப் போஸ்டோடைய ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே நம்ம என்னென்ன எப்போவுமே நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். அதாவது லேம்ப் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ, டவரோ அல்லது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம என்ன நேம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இடிங்கிறது நமக்கு லேம்ப் போஸ்ட்டு, ஏசிங்கிறது நமக்கு என்னென்னா டவரு. ஸோ அது 2 லைன் எழுதிடணும். எழுதினதுக்கு பிறகு பாருங்கள் நம்ம எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, 2 டிகிரி. அப்போ 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏசிடி, இங்கே 60 டிகிரி இருக்கு இல்லையா, பெரிய ட்ரையாங்கிள். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏசிடி பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் ஏசிடி. ஏலேருந்து சி வரும் நமக்கு 60 மீட்டர். இந்த சிடி வந்து நமக்கு எக்ஸு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிளில் நமக்கு tan 60 டிகிரி நமக்கு போட போகிறோம். tan 60 டிகிரியோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஏசி டிவைடட் பை சிடி. ஏசிங்கிறது நமக்கு 60, சிடி தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். tan 60 டிகிரியோட ஆன்சர் நமக்கு என்ன வருது, √3, சரிங்களா? இந்த எக்ஸ் இங்கே அனுப்பிச்சிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இது நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை இருக்குது, இந்த சைடு வந்து டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38 டிகிரிக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏபிஇ. ஸோ ஏபியோடைய ஆன்சர் என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம, 60 மைனஸ் ஹெச் இல்லைங்களா? அப்போ 60 மைனஸ் ஹெச் இங்கே எழுதிக்கலாம். இங்கே பேஸ் வந்து நமக்கு எக்ஸு, தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு, இந்த சைடு நமக்கு ஆப்போசிட் சைடு, இது வந்து நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ, ட்ரையாங்கிள் ஏபிஇ, சரிங்களா? இதில் வந்து நமக்கு tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பி, ஓகேங்களா? ஏபியோட ஆன்சர் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஏபியோட ஆன்சர் என்ன நமக்கு 60 மைனஸ் ஹெச் டிவைடட் பை பியோட ஆன்சர் வந்து எக்ஸ். இப்போ நமக்கு
tan 38 டிகிரியோட ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0.7813. ஸோ இதுக்கு பதிலாக 0.7813 எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸுக்கு தான் நம்ம ஆன்சர் நம்பர் 1ல் கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா, 60/√3. அதை வந்து இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த 60/√3 அந்த சைடு அனுப்புனா 0.7813 இன்ட்டு 60 டிவைடட் பை √3 கிடைக்கும் இல்லைங்களா, 60 டிவைடட் பை √3. ஸோ இந்த √3 வந்து ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நான் மேலேயும் கீழேயும் √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னா 0.7813 இன்ட்டு 60 இன்ட்டு 1.732 √3க்கு பதிலாக நான் வந்து 1.732 போட்டிருக்கேன். டிவைடட் பையில் இருக்கக்கூடிய இந்த √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். சரிங்களா, ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த 3யும் இந்த 60யும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 27.06 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச்ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஹெச் இந்த சைடு அனுப்பிடலாம், இந்த நம்பரை அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 60 மைனஸ் 27.06. இதை நம்ம செப்பரேட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து 32.94 மீட்டர்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, கடைசியாக என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு, therefore height of the lamppost is 32.94 மீட்டர்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு ப்ராசஸ் அகெயின் பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம், அவங்களே tan 38 டிகிரியோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. 60 டிகிரிக்கு மட்டும் நம்ம எடுத்த போதும். ஒரு டவர், இது வந்து நமக்கு டவரு, இது லேம்ப் போஸ்ட்டு. இந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட்டு தான் நம்ம கேட்குறாங்க. டவரோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 60 மீட்டர். ஸோ டவுன் சைடில் தெரியாத இந்த லேம்ப் போஸ்டோட வந்து ஹெச்ன்னு எடுத்திருந்தோம். இங்கே நமக்கு ஆங்கிள் டிப்ரெஷன் வந்து ஃபஸ்ட்டு டாப்பு வந்து 38 டிகிரியும் பாட்டம் வந்து 60 டிகிரி இருக்குது. சரிங்களா, அப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி, இன்னொன்று வந்து ஏபின்னு சொல்லிட்டு 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி டேனோட ஆன்சர் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60/√3 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்து இந்த டயக்ராம் எடுக்கும் பொழுது நமக்கு tan 38 டிகிரி ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். எக்ஸுக்கு இங்கே என்ன எக்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் ஹெச் வாட்டுன்னு கண்டுபிடிச்சோம். ஹெச் வந்து நமக்கு 32.94 மீட்டர்னு கிடச்சிது. சரிங்களா, ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த வீடியோவை அகெயின் நீங்கள் ரீப்ளே பண்ணி பாருங்கள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரியை இக்னோர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிருச்சு, இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக இதில் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இது வந்து க்ரியேட்டிவ்லேயோ அல்லது வேறு ஏதாவது கம்பல்சரியில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு சென்டம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சாப்டரை மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். 1 or 2 டைம்ஸ் இதை வந்து ரீப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் மெயினே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ப்ளஸ் இந்த டயக்ராம். இங்கே இது 2 மட்டும்தான் நமக்கு இங்கே விஷயமே. மீதியை சால்வ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நம்மளுக்கு கேஷுவலாக வந்துடும். ஸோ இன்னும் முதல்ல கொஸ்டின் படிங்க, அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இதே ஒரு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் வில் மேக் யூ சக்ஸஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.